அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் புதிய படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக படப்பிடிப்புக்கு கிளம்பும் முன் முக்கிய நடிகர் நடிகைகளை முடிவு செய்துவிட்டு கிளம்புவதுதான் பெரிய படங்களின் வழக்கம். இந்த முறையும் அப்படியே நடந்தது. விஜய்க்கு ஜோடியாக ஜோதிகா, சமந்தா, காஜல் அகர்வால் ஆகிய மூவரும் நடிப்பதாக முதலில் ஒப்புக்கொண்டார்கள். இதில் ஜோதிகா மட்டும்தான் கடைசியில் எஸ் சொன்னவர். மற்ற இருவரும் அவரவர் தேதிகளை மிக துல்லியமாக ஒதுக்கியும் கொடுத்து விட்டார்கள். அப்புறம் சம்பளம் இன்னப்பிற கண்டிஷன்களுக்கு ஒப்புக்கொண்ட தயாரிப்பு தரப்பு ஒரு வழியாக ஜோதிகாவையும் ஒப்பந்தம் செய்தது. சந்தோஷமாக சர்பத் கலக்கிற நேரத்துல தான் கண்ணாடி டம்ளர்ல கல்லெறிந்திருக்கிறார் ஜோதிகா. இந்த படத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டாராம். ஏன் இந்த இன்சல்ட்? விசாரிச்சா அவர் விஜயுடன் இணைந்து நடிக்க சிலர் முணுமுணுத்தார்களாம். இனிமேல் எப்போது நடிச்சாலும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள கேரக்டர்ல மட்டும் நடிங்க, கமர்ஷியல் படங்கள்ல நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இதனால் குழப்பமான ஜோதிகா திடீரென படத்திலிருந்து விலகுவதாக கூறிவிட்டார். அட்லியே நேர்ல பேசியும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்கிறார்கள். ஒரு வேளை இளைய தளபதி விஜய் பேசினா ஜோதிகா சம்மதிக்க கூடும். ஆனா அவ்வளோ பெரிய ஹீரோ தன் ஈகோவை விட்டுவிட்டு இறங்கி வருவாரா என்கிற சந்தேகமும் இருப்பதால் யாரும் விஜய்க்கு பிரஷர் கொடுக்கவில்லை என்கிறார்கள். ஜோதிகாவின் நடிப்பை ஈடு செய்கிற அளவுக்கு இன்னொருவர் வரப்போவதில்லை என்றாலும் பொண்ணு இருந்த இடத்துல ஒரு பூ வைக்க இடம் கிடைக்காமலையா போயிடும். தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க.